வணக்கம் நண்பர்களே. சற்று முன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பெண்களுக்கான மிக முக்கிய அப்டேட் வெளியாகி இருக்கிறது. ரூபாய் 1000 கிடைக்குமா கிடைக்காதா என்ற மிக முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. உரிமை தொகை திட்டம் குறித்த மிக முக்கிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. மறக்காம இப்பவே இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது தமிழ்நாடு அரசால் பெண்களுக்காகவே நடைமுறைப்படுத்தப்படும் திட்டம். மாதந்தோறும் 1000 ரூபாய் இந்த திட்டத்தின் கீழ் அவர்களது வங்கி கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இப்போது வரை 1.15 கோடிக்கும் அதிகமான பெண்கள் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக இருக்கின்றனர். புதியவர்கள் இந்த திட்டத்திற்கு இப்போது விண்ணப்பம் செய்யலாம். அதாவது கடந்த முறை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்க்கப்படாமல் விடுபட்டவர்கள் எல்லா தகுதிகள் இருந்து புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் இப்போது விண்ணப்பம் செய்யலாம். அதாவது அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்று ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழ் ஓய்வூதியம் பெறுபவர்கள் குடும்பத்தில் ஓய்வூதியம் பெறுபவரை தவிர்த்து மற்ற தகுதியான பெண்கள் இருப்பின் அவர்கள் தாராளமாக உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம். மேலும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அரசு கொடுத்திருக்கும் விதிமுறைகள் தளர்வுகளின்படி புதிதாக தகுதி பெற்றவர்களும் விண்ணப்பம் செய்யலாம். அதேபோல் பிற ஓய்வூதியம் பெறுபவர்களின் குடும்பத்திலும் ஓய்வூதியம் பெறுபவர்களை தவிர்த்து மற்ற தகுதியான பெண்கள் இருப்பின் அவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். இந்த தகவலை எல்லாம் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள். இருப்பினும் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது குடும்பம் இல்லாத தனியாக வசிக்கும் பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியுமா என்றால் முடியும். ஆனால் அந்த பெண் ரேஷன் கார்டு பெற்றிருக்க வேண்டும். இதுவரை பெறவில்லை என்றால் தனியாக வசிக்கிறேன் என்பதற்கான மனு கொடுத்து ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம். குறைதீர் முகாம்களில் நேரடியாக சென்றும் முறையிடலாம். அரசு அதிகாரிகளின் வழிகாட்டுதலின்படி முறைப்படி ரேஷன் கார்டு பெற்ற பிறகு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்வதற்கான வழிமுறைகளை பின்பற்றி இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். ரேஷன் கார்டு தான் அடிப்படையே. பெண்கள் யாராக இருந்தாலும் ரேஷன் கார்டு இருந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விதிமுறைகளை பூர்த்தி செய்தால் கட்டாயம் உங்களுக்கும் ரூபாய் 1000 கிடைக்கும். அதே போல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் யாரெல்லாம் சேர்க்கப்பட போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. இதனால் தங்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படுமா நிராகரிக்கப்படுமா என்ற அப்டேட்டை எதிர்பார்த்து லட்சக்கணக்கான பெண்கள் காத்திருக்கின்றனர். அவர்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்வதற்கான காலக்கெடு இன்னும் நிறைவடையவில்லை. நவம்பர் மாதம் வரை உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்கிறது. அப்போது வரை இந்த திட்டத்திற்கு இதுவரை விண்ணப்பிக்காத தகுதியான பெண்கள் மாதம் ரூபாய் 1000 பெற தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதற்கு முன்பு இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யாதவர்களும் விண்ணப்பித்தவர்களும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய அப்டேட் இருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க மிக முக்கியமான ஆவணம் ரேஷன் கார்டு தான். இதில் தவறுகள் இருந்தால் அது கள ஆய்வில் உறுதி செய்யப்பட்டால் உங்களின் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவது மட்டும் இன்றி ரேஷன் கார்டு வைத்திருப்பதற்கும் சிக்கல் உருவாகும். அதாவது வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் பலர் முகவரி மாற்றாமலேயே பல்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து பழைய முகவரியிலே ரேஷன் கார்டு வைத்திருக்கின்றனர். அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்தால் அதிகாரிகள் கள ஆய்வுக்கு வரும்போது உங்களின் இருப்பிடம் குறித்த உண்மை நிலை தெரிய வரும். அப்போது முகவரியை மாற்றுமாறு அறிவுறுத்துவார்கள். அப்படியான சூழலை எதிர்கொள்வதற்கு முன்பே ரேஷன் கார்டில் முகவரி உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் தவறாக இருந்தால் அதற்கு முறையாக விண்ணப்பித்து மாற்றிக்கொள்ளவும். ஆனால் மாற்றாமல் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் நடைமுறை சிக்கலை எதிர்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. இதனை தவிர்த்து குடும்ப வருமானம் உள்ளிட்ட தகவல்களை மறைத்து மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பங்கள் எல்லாம் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக நிராகரிக்கப்பட்டுவிடும். அதேபோல் அரசு பணியில் அண்மையில் சேர்ந்தவர்களின் குடும்ப பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் இருப்பின் அவர்களுடைய விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படும். நிரந்தர முகவரியில் வசிப்பவர்கள் அரசின் அனைத்து விதிமுறைகளையும் பூர்த்தி செய்யும் பெண்கள் எல்லோருக்கும் கட்டாயம் ரூபாய் 1000 உரிமை தொகை கிடைக்கும்.
உங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படாது. ரேஷன் கார்டு, வங்கி கணக்கு புத்தகம், மொபைல் எண் ஆகியவை மட்டும் சரியாக கொடுத்திருக்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண், அதேபோல உங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இதனுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு கொடுக்க வேண்டும். எனவே இதில் தவறு செய்தாலும் இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்க்கப்பட்டது குறித்தும் பணம் வரவு வைக்கப்படுவது குறித்த தகவலும் உங்களுக்கு கிடைக்காமல் போக வாய்ப்பிருக்கிறது. எனவே உங்களுடைய ஆதாரங்களை கரெக்டாக இந்த ஒரு திட்டத்திற்கு கீழ் விண்ணப்பம் செய்யும் போது கொடுங்கள். அதுவே கரெக்டான வழி. இந்நிலையில் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியது என்னவென்றால், தமிழ்நாட்டில் தகுதியுடைய மகளிருக்கு கட்டாயம் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். தமிழ்நாடு முதலமைச்சருடைய நோக்கமும் அதுவே. தகுதியிருந்தும் விடுபட்டிருக்கக்கூடிய சில நபர்கள் மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்களில் விண்ணப்பம் செய்யலாம். இதனுடைய மேல்முறையீட்டு நடவடிக்கையாக சம்பந்தப்பட்ட அதிகாரியான வட்டாட்சியரிடம் விளக்கம் கேட்க வேண்டும். அதன் பேரில் மீண்டும் விசாரிக்கப்பட்டு தகுதியுடைய நபர்களுக்கு உடனடியாக உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்காக மாவட்ட வாரியாக தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்படும். மேலும் கட்டுப்பாட்டு மையங்களும் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு அரசின் சார்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது மகளிர் உரிமை தொகை நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு குறுஞ்செய்தி வந்திருக்கும். குறுஞ்செய்தி வந்ததற்கு பிறகு நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு 30 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும். அதற்குள் அருகில் உள்ள சேவை மையங்கள் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் அல்லது மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அதையடுத்து டேட்டா மேனேஜரால் மீண்டும் சரிபார்க்கப்படும். குறிப்பாக ஆய்வுக்கு வரும்பொழுது வீட்டில் ஆள் இல்லை என்று இருந்தால் அவர்களுக்கு வீட்டிற்கு சென்று மீண்டும் ஆய்வு செய்யப்பட்டு மகளிர் உதவித்தொகை கிடைக்க வழி செய்யப்படும். இப்படி தகுதியுடைய காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இதற்கிடையில் லண்டன் கிங்ஸ் கல்லூரி சார்பில் விருதுநகர், தருமபுரி, கோயமுத்தூர், நாகப்பட்டினம், வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய 6 மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறும் 49% பெண்கள் அப்பணத்தை வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க பயன்படுத்துவதாக ஆய்வில் தெரியவந்து உள்ளது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக லண்டனின் கிங்ஸ் கல்லூரியின் ஆராய்ச்சி குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். அதன்படி விருதுநகர், தருமபுரி, கோயமுத்தூர், நாகப்பட்டினம், வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய 6 மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தற்போது இதற்கான ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் இந்த திட்டத்தின் மூலம் பெற்ற பணத்தால் மருந்துகளுக்கான செலவினம் அதிகரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. அதேபோல் 49% பெண்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க இப்பணத்தை பயன்படுத்துவதாக ஆய்வில் தெரியவந்து உள்ளது. இதற்கிடையில் தற்போது உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விண்ணப்பத்தின் நிலையை அறிந்து கொள்ள தமிழ்நாடு அரசு புதிய ஆன்லைன் வசதி ஒன்றை அறிமுகப்படுத்தி உள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த முகாம்களில் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் தான் அதிக அளவில் வருகின்றன என அரசு அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர். இந்த நிலையில் முகாமில் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தால் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட 45 முதல் 60 நாட்கள் ஆகும் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்ப நிலை குறித்த குறுஞ்செய்தி பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிற்கு வரும். இருப்பினும் யாருக்கும் சரியான முறையில் விண்ணப்ப நிலை குறித்து தெரிவிக்கப்படாத நிலையில் மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா என்ற சந்தேகம் பலருக்கும் எழுந்துள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகைக்கு இதுவரை சுமார் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் குவிந்துள்ளன. இந்நிலையில் தங்களுடைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என பொதுமக்கள் பலரும் அரசு அலுவலகங்களுக்கு நேரடியாக சென்று அறிந்து கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டது. பொதுமக்களின் சிரமத்தை போக்கும் வகையில் தற்போது புதிய ஆன்லைன் வசதியை ஏற்படுத்தியுள்ளது தமிழக அரசு. இதன் மூலம் பொதுமக்கள் வீட்டில் இருந்தபடியே உரிமை தொகையின் விண்ணப்பத்தின் நிலையை அறிந்து கொள்ளலாம். முதலில் இந்த ஒரு இணையதளத்திற்கு சென்று விண்ணப்பத்தின் நிலையை கிளிக் செய்ய வேண்டும். பிறகு அதில் விண்ணப்ப எண் அல்லது பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை உள்ளிட்டால் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தின் தற்போதைய நிலை என்ன என்பதை தெரிந்துவிடும். அதாவது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆன்லைன் வசதி பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதோடு
வீண் அலைச்சலை தவிர்க்கவும் இது உதவி செய்கிறது. விண்ணப்பத்தின் நிலை மட்டும் இன்றி ஏதேனும் குறைகள் அல்லது புகார்கள் இருந்தாலும் இந்த இணையதளத்தில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம்.